4 வேதங்கள், 2 இதிகாசங்கள், 18 புராணங்கள், 108 உபநிஷதங்கள். இது எல்லாத்தையுமே படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையை நெறிப்படி வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாராலையும் இது எல்லாத்தையும் ஈஸியாக படிச்சிட முடியுமா? ஒரு சாதாரண பாமர மக்களுக்கு புரியும்படியா எளிமையான சில விஷயங்கள் எதுவுமே கிடையாதா? கண்டிப்பாக இருக்குங்க. 6 விஷயங்கள். அந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சொன்ன எல்லா சாராம்சமும் அதிலே அடங்கியிருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார். யார் இது? சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும். நம்பர் 1, எண்ணம், சொல், செயல். இது 3 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்க. என்ன நினைக்கிறியோ அதை பேசு, என்ன பேசுறியோ அதை மட்டும் செய். இதை பண்ண அப்படின்னா மனசில் நிம்மதி நிலைச்சு நிற்கும். நம்பர் 2, எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு இன்பம் இருக்கும். எவ்வளோ பெரிய இன்பமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு துன்பம் இருக்கும். வெற்றிக்கு பின்னாடி தோல்வி இருக்கும், தோல்விக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும். பேலன்ஸ்டாக பார்க்க தெரியணும். அந்த பேலன்ஸ் மிஸ் ஆச்சு, மனசில் நிம்மதி போயிடும். நம்பர் 3, உண்மையை பேசு, நல்லதை செய். அடுத்தவனுக்கு நல்லது நினச்ச அப்படின்னா பல மடங்கு உனக்கு ரிட்டர்ன் வரும். அதே அடுத்தவனுக்கு துரோகம் நினச்ச என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். நம்பர் 4, பள்ளத்தில் இருக்கும்போது பணிவாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இமயத்தில் இருக்கும்போது பணிவாக இருக்கிறது எப்படி? நாணலை போல பணிவாக இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். உன்னோட நிலைமை வசந்துக்கிட்டே இருக்கும். நீ பணிவாக இருக்கிற எல்லா உயிர்களும் ஒன்று வணங்க ஆரம்பிக்கும். நம்பர் 5, அளவுக்கு அதிகமாக கோபம், களவு, ஆசை வச்சிருக்கிறவங்க மனுஷனே கிடையாது. பேச தெரிஞ்ச மிருகம். தயவு செஞ்சு கம்மி பண்ணிக்க, இல்லை அப்படின்னா சதஞ்சிருவேன். நம்பர் 6, அன்பு, கருணை, நன்றி. இதெல்லாம் இருக்கிறவன் அவனும் மனுஷனே கிடையாது, தெய்வம். மனித வடிவில் வாழும் தெய்வம். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க, பிள்ளை குணம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். தெய்வ குணத்தை விட பிள்ளை குணம் வசந்ததாப்பா? ஆமாங்க. மிருகம் என்பது கள்ள குணம், தெய்வம் என்பது பிள்ளை மனம். யார் சொன்னது? உங்களுக்கே தெரியும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை